இங்க இனியாக்கு காம்படிஷன்ல நடந்த அவமானத்தை நினைச்சு இந்த பக்கம் ராதிகா தனியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா கோபி கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டேஜ் ஏறினதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதே அந்த இடத்துல நம்ம பொண்ணு இருந்திருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாள் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா இனியாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்த ஈஸ்வரியுமே இங்க டைரக்டா வந்து ராதிகா கிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி அவன் தான் கூப்பிட்டான் அப்படின்னா நீ உன் பாட்டுல மேல வந்து நிக்கிற, உனக்கு அறிவு கிடையாதா? இந்த மாதிரி இனி அந்த காம்படிஷன்ல தோத்ததுக்கான முக்கியமான காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பயங்கரமா பிளேம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ முதல்ல தயவு செஞ்சு என் பையனை விட்டு போய் தொலைஞ்சிரு, அப்பதான் என் பையன் நிம்மதியா இருப்பான். அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியோட குழந்தைங்களும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே கோபியும் கவனிக்கிறாரு. கவனிச்சது மட்டும் இல்லாம அவங்க ஈஸ்வரிட்ட வந்து எதுக்காக ராதிகா கிட்ட இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, அங்க ராதிகாவை மேல ஏற சொன்னதே நான் தான், சொல்லப்போனா அவ அப்ப கூட வேணான்னு தான் சொன்னா, நான் தான் வா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேல கூட்டிட்டு வந்தேன். இப்ப அவ மேல வந்ததுனால இனியாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கான முக்கியமான காரணமே நான் தான், நீ என்ன திட்டுமா, எதுக்காக ராதிகாவை கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பவுமே ஈஸ்வரி இங்க கோபி எதுவுமே பேசாம, இல்ல கோபி நீ இப்படி எல்லாம் பண்றது காரணமே அவதான், அவன் கூட இருந்தாலே இப்படிதான் பிரச்சனை, நீ முதல்ல அவளையும் அவ குழந்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்து, சொல்லப்போனா இங்க மையும் ராதிகாவும் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயத்தை கேட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க நாளைக்கு அவங்க எல்லாருமே ஒன்னா கிளம்ப போறாங்க, அப்புறம் என்ன அவங்களை மட்டும் கிளப்பி இவங்களை மட்டும் கிளப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த 10 நாள் டைம் நாளையோட முடியுது, அதனால நாளைக்கு அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் எப்போ போல ஈஸ்வரி ராதிகாட்டு இங்க பாக்கியாட்ட மாறிடுறாங்க. பாக்கியா என்ன பாக்கியா பேசிட்டு இருக்க, என் பையன் இப்பதான் உடம்பெல்லாம் குணமாயி சரியாயி வந்துட்டு இருக்கான், இப்ப மறுபடியும் அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் ட்ரை பண்றியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் பையன் கண்டிப்பா இதே வீட்டுல தான் இருப்பான், என் பையன் மட்டும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னா நானும் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு ஒன்ன மட்டும் பிரிஞ்சு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாமே இங்க பாருங்க உங்களுக்காக நான் நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்திருக்கேன், சொல்ல போனா இந்த கோபி என்னோட ரெஸ்டாரண்ட்ல பண்ண பிரச்சனைக்கு அவர் ஜெயில தூக்கி போட்டு அவர் தண்டிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவர் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் ஃப்ரீயா விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம கோபிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டதுனாலதான் நான் இவ்வளவு நாள் அவர் அலோவ் பண்ணேன். அது கடைசி நிமிஷத்துல கூட இங்க ராதிகாக்காவும் மயோக்காவும் தான் அந்த 10 நாள் நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் பொறுத்துக்கிட்டு போயிட்டேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, கண்டிப்பா அந்த நாள் முடியிறப்ப அவங்க கண்டிப்பா வெளியில போய் தாகணும் அப்படின்ற மாதிரி பாக்கியாவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இதை கேட்ட ஈஸ்வரியுமே நீ ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க பாக்கியா, நீ பண்ற ஆட்டிடியூட்க்கு எல்லாம் கண்டிப்பா நீ ரொம்ப நாள் கஷ்டப்படுவ, சொல்லப்போனா நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா கோபி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை பார்த்து இங்க ஈஸ்வரி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதையுமே காதுல வாங்காத பாக்கியாவுமே அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியா இருந்துகிட்டு இங்க டேரக்டா பாக்கியாட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இங்க பாருமா, தயவு செஞ்சு அப்பா இந்த வீட்டை விட்டு போகாம நீதாமா பாத்துக்கணும், எதுக்காகமா அவரை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இங்க இனியாவுமே போய் பாக்கியாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் இனியா நான் உங்ககிட்ட எதுக்காக இந்த விஷயத்தை பேசுறதுக்கு உனக்கு வயசு வரலன்னு சொன்ன தெரியுமா, சொல்ல போனா நீ இன்னும் சின்ன பிள்ளை, உண்மையான கல்யாண வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இனியாவுமே ரொம்பவே பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இனியாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, எனக்கு உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது, என்னை விட்டு கோபி எப்ப பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் என் லைஃப்ல திரும்பி கோபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கஷ்டப்படுற எல்லா நேரத்திலயுமே என் கூட யாருமே எனக்கு ஹெல்ப் கிடையாது, சொல்லப்போனா உங்களை வச்சுட்டு படிக்க வைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்குன்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் கோபி என் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, சொல்லப்போனா என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தாரு, எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மறுபடியும் நல்லவன் சொல்லி மாறினதுக்காக என்னால வந்து கூட சேர்த்துக்க முடியாதுமா, நான் என் மனசுல முடிவு பண்ணதான், அதுக்கப்புறம் யாராலையும் என்னால மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா கட்டன் டேட்டா பேசிடுறாங்க. அப்பதான் இனியாக்கும் புரிய வருது, அப்பனா அம்மா கோபியால ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி டேடி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இங்க ராதிகா அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இனியாவை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப கோபியுமே சரிமா நான் போயிட்டு வரேன், சொல்லப்போனா இங்க இருந்து ஒரு 2 வீடு தாண்டி தான் நான் வீடு பாத்திருக்கேன், நானும் ராதிகா மையும் நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம், நீ எப்ப என்ன பாக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீ கண்டிப்பா வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டு இருக்க ஈஸ்வரியும் என்ன கோபி நேத்து ஏதோ பாக்கியா சொன்னாங்கிறதுக்காக நீ உண்மையிலுமே கிளம்பிட்டு இருக்க, அப்படி எல்லாம் போத்தாவல்லப்பா, நீ இரு நான் அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியும் பாக்கியாட்ட பேச போறாங்க. ஆனா இங்க கோபி ஈஸ்வரி நிறுத்தி நான் சொல்றதை கேளுங்கம்மா, இப்போ இது வந்து ராதிகாவோட முடிவு கிடையாது, அதே நேரம் இது பாக்கியாவோட முடிவும் கிடையாது, இது என்னோட முடிவு, நான் முடிவு எடுத்துதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன், உங்க கூட இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணது உண்மைதான், ஆனா நீங்களுமே உங்களோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா நீங்க ராதிகாவையும் மையவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் அதை ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் பாக்குறேன், ஆனா என்னால உங்ககிட்ட போராட முடியலமா, அதனாலதான் இந்த வீட்டை விட்டு நான் ராதிகாவையும் மையம் கூட்டிட்டு போறேன், இதுக்கு மேல இனிமேல் வந்து எந்த தொந்தரவும் இருக்காது இந்த வீட்டுக்கு, ஆனா நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஆனா நான் இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கோபியுமே ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி பயங்கரமா ஃபீல் பண்ண அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் கடைசியில என்ன மட்டும் மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் நீதான் பாக்கியா அப்படின்ற மாதிரி பாக்கியா மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவுமே இங்க பாருங்க அவங்களுக்கு எது சரின்னு படுத்தோ அதை செய்யறாங்க, தயவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில நீங்க குறுக்க போகாதீங்கன்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு வார்த்தையால அட்வைஸ் கொடுக்குறாங்க.